வணக்கம். பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கி ஒரு சிலர்லாம் வந்துக்கிட்டு அடித்தாலும் திருந்த மாட்டாங்க அப்படின்னாங்க. ஜென்ம புத்திய செருப்பில் அடித்தாலும் போகாது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி மயில் அவங்க அம்மாவோட வளர்ப்பு எல்லாம் சேர்ந்து அது கொஞ்சம் கூட வந்துட்டு மூளை இல்லாமல் காமிக்கிறாங்க. அதாவது இன்றைக்கி சோறுதுனா போதும், நாளைக்கு என்ன வேணாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, இன்றைக்கி பொழப்ப ஓட்டுவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் மீதியெல்லாம் அப்படின்னு சொல்கிற அதே கேரக்டர் தான் மயிலுக்கு. இப்போ அவன் ஃபோன் பண்ணுறான், ஃபோன் பண்ணி பேசுகிறான். ஃபோன் பண்ணி பேசும்போது அந்த பிள்ளை சொல்லுது, "என்னம்மாம்மா நீ ஏம்மாம்மா எனக்கு ஃபோனை கட் பண்ணி விடுறீங்க? மெசேஜ் அனுப்பினாலும் பதில் அனுப்ப மாட்டேங்கிறீங்க. என்னம்மாம்மான்னு?" உடனே அழுகையும் கண்ணீருமா கேட்குது. அவன் சொல்கிறான், "என்னத்த பேச சொல்கிற உன்ட்ட நீ? நீ என்ன பண்ணி வச்சுருக்கிறேன்னு தெரியுமா உனக்கு? சரி, இப்போது இந்த ஹோட்டல் வேலைக்கு போக முடியாது. இந்த ஹோட்டல் வேலைக்கு போகக்கூடாதுன்னா வேறு வேலைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சர்டிஃபிகேட் வேணும். இப்போ நீ சர்டிஃபிகேட் இல்லாதனால தான் ஹோட்டல் வேலைக்கு போனேன் அப்படின்னா, ஆமாம்மாங்குது. சரி இப்போனாச்சும் இதான் கிடைக்கிற சான்ஸ். எப்போயாவது ஒரு இடத்துல நான் அடி வாங்கும்போதே மொத்தமாக அடி வாங்கிட்டா பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சுல அப்படிங்கிற கொஞ்ச நாச்சும் அறிவு இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை பேசுமான்னா, இல்லை இதுக்கெல்லாம் உண்மை பேசி பழக்கமே இல்லை, பொய் பேசுகிறது தாராளமாக வரும் அப்படிங்கிறது வாயில் வருது. இந்த மாதிரி ஆளெல்லாம் முன்னேறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிறது தான். அந்த பொண்ணுக்கு அவர் கேட்குறாரு, திரும்பி சொல்லு, இந்த சர்டிஃபிகேட் பண்ண இல்லாதனால தான் நீ இந்த வேலைக்கு போகிற, ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற, அப்படி தானே? அப்போ சர்டிஃபிகேட் கிடச்சா பிரச்சனை இல்லை. சரி சர்டிஃபிகேட் ஏன் கிடைக்கலன்னா, அப்ளை பண்ணிட்டியா? அப்ளை பண்ணேன் கிடைக்கலமாம்மா. அப்ளை பண்ணேன். அப்போ சரி, அப்போ இப்போ வாங்கிடலாமா அப்படின்னா திரும்ப ஒரு 2, 3 தடவை கேட்குறான். அதுதான் திரும்ப சரி திரும்ப கேட்கும்போது அந்த பொண்ணு ஒரு பதிலை சொல்லியிருக்கலாம். பதிலை சொல்லாமல் வந்துட்டு அதெல்லாம் வாங்கிடலாமாம்னா சரி ஓகே, அந்த ப்ரொப்போ என்கிட்ட விட்டுரு. எந்த காலேஜில் படித்த, எந்த வருஷம் படித்த, என்ன படித்த, இதெல்லாம் நீ எழுதி கொடு. நான் வந்து போய் நான் வாங்கிக்கிறேன். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் போய் உனக்கு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்கி தரேன், அப்புறம் நீ வேலைக்கு போகிற அப்படின்னாக்கான். உடனே பார்த்தா இருந்துச்சு. அதுங்காட்ட அவன் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டான். இந்த பிள்ளை உடனே போய் நான் உடனே ஊரில் போய் தான் சமாளிக்கணும் அப்படிங்கிறது. ஊரில் போய் என்ன சமாளிக்கும்? ஃபோனில் பேச முடியாத விஷயம் நேரில் பேசிடுவியா நீ அப்படின்னு. உடனே போய் அத்தைக்கிட்ட போய் சொல்லுது, நான் இல்லை வேலைக்கு வர சொல்லிட்டாங்க, இன்றைக்கே வர சொல்லிட்டாங்க, நான் கிளம்புறேங்குது. எப்போ நீ எப்படிடா தனியாக போவேனா? அதெல்லாம் போய்க்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை, பஸ் ஏற்றிட சொல்லுங்கள், நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கிளம்பி போகுதுன்னு பார்க்குறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கதிர் வந்துக்கிட்டு ராஜியை பற்றியே கனவு கண்டுக்கிட்டு இருக்கான். ராஜி காய் வெட்டுற மாதிரி, ராஜி வந்துட்டு ஃபோன் பேசுகிற மாதிரி, ராஜி வந்து படிக்கிற மாதிரி கண்ணு முன்னாடி தெரியுது. ஐயே என்னடா அப்படி தெரியுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு வந்து அங்கே வந்துக்கிட்டு அவனுக்கு எப்படியாவது இந்த பைக்கை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுது. அது சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே வந்துக்கிட்டு அம்மா இவங்க வராங்க, டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குது, ஆடிடுவோங்க டைம்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு மீனா வராங்க. மீனாட்ட வந்து அக்கா எப்படியாவது பெர்மிஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னா, இல்லை என்னால் முடியாது, அதெல்லாம் விட மாட்டாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் அத்தைகிட்ட பேசி வாங்கிடுவீங்கன்னு சொல்லி எங்கள் அக்காவில் தங்கச்சிக்காக செய்யுங்கன்னு போய் சொல்ல போகுது. அங்கே போய் சொல்கிறாங்க. அங்கே போனாக்க என்னடி பேச வந்திருக்கீங்க, டான்ஸ்னால் பேசாதீங்க அப்படின்னு. இல்லை பாருங்கள், இதெல்லாம் கடவுளோட கிருபை, நீங்கள் ஏன் திடீர்னு கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறோம், எதுக்கு இந்த கோயிலுக்கு வரணும், இந்த கோயிலுக்கு வந்த இடத்துல ஏன் பைக்கு போட்டி பண்ணணும், அது எதுக்கு டான்ஸ் போட்டி வைக்கணும், அந்த டான்ஸில் போய் இது கலந்துக்கணும் இருக்குல்ல, அதில் நீங்கள் இப்போ கடவுள் கூட்டு வந்ததே சாமி இதுக்காக தான் கூட்டு வந்திருக்காரு ஒரு வழியாக பேச்சை மாற்றி அந்த கோணங்கியும் சரின்னு வந்துருச்சு. இதில் சொல்லுது, மயிடு பாவம் அவள் தலையில் மிளகா அரைச்சிருவாங்கன்னு, ஓ முளையில் தலையில் தான் மிளகா அரைக்கிறாங்க, சும்மா வெட்டித்தனமாக வாய் பேசி திடுறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்புறம் உடனே வந்து சரி ஒத்துக்கிட்டோன்னா சரி 3 ரவுண்டில் வந்துடுவாங்க. 3 ரவுண்டா? ஐயோ 3 ரவுண்ட் முடியும், 1 ரவுண்டு தான் அப்படின்னு பாரு. உடனே மீனா வந்து இல்லை 1 ரவுண்டே தோற்று போயிடும், நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அங்கே வந்துக்கிட்டு காருக்கு பணம் இருக்குது, 10 லட்ச ரூபா எடுக்கிறதுக்கு செந்தில் அனுப்புகிறாரு. செந்தில் போகிற வழியில் அவங்க மாமனார் கூப்பிட்டு நீ இந்த பக்கமாக வந்துட்டு போங்க அப்படிங்கிறாரு. ஸோ பணத்தை எடுக்க போகிறவர் பணத்தை எடுக்க போகாமல் இங்கே மாமனாரை பார்க்க போகிறாரு. என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு தெரியல. என்னன்னாக்கா 10 லட்ச ரூபா பணம் எடுக்க சொல்கிறாரு. 10 லட்சம் எதுக்குனடா காரு கொடுக்கணுங்கிறாரு. உடனே அவர் தாத்தா கேட்குறாரு, 10 லட்ச ரூபாயா அவ்வளோவா காரணம்? இல்லைம்மாம்மா இது அட்வான்ஸ் தானே, என்ன 1 கோடி ரூபா கார் வாங்க போகிறாரான்னு